The name of Jesus is above all names. See, இன்னைக்கு வந்து நேம்ஸ் பத்தி நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாதனால தான் நேம் ஆஃப் ஜீசஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவின் நாமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா, எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவோட நாமத்தை என்ன பண்ணார்? பொசிஷன் பண்ணாராம். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க பேர் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் பேர் வச்சிருக்கான். ஒரு சிக்னஸ் இருந்தா அந்த சிக்னஸ்க்கு என்ன வைக்கிறாங்க? ஒரு பேர் கொடுக்குறாங்க. இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் எனக்கு செய்வார். எதை கேட்டாலும் செய்வார். 100% என் ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எதை கேட்கணும் பிரதர் அப்படின்னு தெரியலையா? வசனத்தை படிங்க. வசனத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழே இருக்கிறது எல்லா கால்களும் முடங்கிடுமா இயேசுவின் நாமத்துல? எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யணுமா இயேசுவின் நாமத்துல? அப்பனா இயேசுவின் நாமத்தை நீங்க உச்சரிச்சீங்கன்னா எல்லாமே அதுக்கு அடிபணியும். ஹalleluya. Everything will bow down if you use the name of Jesus. இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும் பொழுது 100% மனுஷன், 100% தேவன். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? யாருக்கு வந்து அவர் அடையாளமா இருக்கிறார் தெரியுமா? அவர் யாருக்கு இன்னைக்கு ஒப்பா இருக்கிறார்னா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவர் தான் வந்து ஒப்பா இருக்கிறார். குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீங்க யார் தெரியுமா? நீங்க வந்து உங்ககிட்ட ஹியூமனிட்டியும் இருக்கு, டிவினிட்டி இருக்கு. யூ ஹேவ் ஹியூமனிட்டி அண்ட் டிவினிட்டி. நிறைய பேருக்கு அது புரியல. நான் என்னங்க சாதாரண ஒரு மனுஷன் பிரதர்? கிடையாது. யார் சொன்னா சாதாரண மனுஷன் நீங்கன்ட்டு? உங்கள ஒரு பங்கு வந்து தேவனாக இருக்கிறார். முழுசும் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்க. உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறதுனால 1/3 of you is wall to wall the Holy Ghost. உங்கள 3ல ஒரு பங்கு யாருங்க இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். We'll go to the word of God. கேளுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-8 வரைக்கும் படிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்த காரியத்தை இங்க பவுல் எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் தன்னை தேவன் என்று கருதவில்லை. அதுதான் இதோட சாராம்சம். அந்த 6வது வசனத்துல அதுதான் போட்டிருக்கு. அவர் தேவன் என்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, who being in the form of God did not consider it robbery to be equal with God. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தேவன். இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும் பொழுது 100% மனுஷன், 100% தேவன். 100% ஹியூமனிட்டி, 100% டிவினிட்டி. அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்து வரும் பொழுது யார் மூலமாக வந்தார்? ஒரு மனுஷ வித்தினால அவர் உண்டாக்கப்படல. தேவனுடைய அழிவில்லாத வித்தினால, பரிசுத்த ஆவியானவரோட பலத்தினால, கன்னி மரியாளோட வயிற்றில் அவர் என்ன பண்ணார்? உண்டாக்கப்பட்டார். He was formed and conceived by the infallible, powerful, incorruptible word of God through the Holy Spirit. அதனால அவர் 100% டிவினிட்டி, 100% ஹியூமனிட்டி. மனுஷத்துவமும் அவருக்குள்ள இருந்துச்சு, தேவத்துவமும் அவருக்குள்ள இருந்துச்சு. Humanity and divinity existed in the person of Jesus. Hallelujah. மனுஷனும் தேவனும் ஒரே இடத்துல பார்க்கலாம்னு நீங்க இயேசுல தான் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? யாருக்கு வந்து அவர் அடையாளமா இருக்கிறார் தெரியுமா? அவர் யாருக்கு இன்னைக்கு ஒப்பா இருக்கிறார்னா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவர் தான் வந்து ஒப்பா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்து யார் தெரியுமா? குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீங்க யார் தெரியுமா? நீங்க வந்து உங்ககிட்ட ஹியூமனிட்டியும் இருக்கு, டிவினிட்டி இருக்கு. Do you know that? You have humanity and divinity. நிறைய பேருக்கு அது புரியல. நான் என்னங்க சாதாரண ஒரு மனுஷன் பிரதர்? கிடையாது. யார் சொன்னா சாதாரண மனுஷன் நீங்கன்ட்டு? உங்கள ஒரு பங்கு வந்து தேவனாக இருக்கிறார். முழுசும் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்க. உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறதுனால 1/3 of you is wall to wall the Holy Ghost. உங்கள 3ல ஒரு பங்கு யாருங்க இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. சோ நீங்க வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. நான் சாதாரண மனுஷன் பிரதர், நான் ஒரு பலவீனம் உள்ள பாண்டம் பிரதர்,
பூசடியோர பலவீனம் உள்ள பாண்டம். என்னாலே பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய. யார் சொன்னா உங்களை பலவீனம் உள்ள பாண்டோன்ட்டு? ஆவி, ஆத்மா, சரீரம். நீங்க அந்த ஆவியில யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறார். So you are actually a spirit man living in a human body. நீங்க ஒரு ஆவி மனுஷன், ஒரு சரீரத்துல, மாம்சமுள்ள ஒரு சரீரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. Just like Jesus, you are living in this earth. அதனாலதான் you can connect to the realm of the spirit. அதனாலதான் ஆவி மண்டலத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியுது உங்களால. எதுக்கு நம்ம அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம்? இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நான் உற்சாகப்படுத்துறேன் எல்லாரையும். நிறைய பேர் வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 18 பேர் 17 பேர் வந்தீங்க. வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி டு see that. ஏன்னா நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது பவுல் எழுதுறாரு, நீங்க தேவனோட நீங்க என்ன பண்றீங்களா? பேசி கொண்டிருக்கிறீங்க. எதை பேசி கொண்டிருக்கிறீங்க? ரகசியங்களை பேசி கொண்டிருக்கிறீங்க. When you pray in the spirit, you speak to God and not to man, and in your spirit you speak mysteries. 1 கொரிந்தியர் 14:2 எழுதுறாரு. மனுஷர்களோட நீங்க பேசல, தேவனோட பேசி கொண்டிருக்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அந்நிய பாஷைன்றதே தூதர்களின் பாஷை, தேவனின் பாஷை. ஒரு மனுஷனுக்கு அது புரியாது. அது யாரு பேசுறா? உங்க ஸ்பிரிட் பேசுது. எது வழியா பேசுது? உங்க ஸ்பிரிட் உங்க மாம்சமாகிய சரீரத்தின் மூலமாக பேசுகிறது. So your spirit and your body works together, just like how humanity and divinity worked together in Jesus Christ. எப்படி தெய்வீகத்துவமும் மனுஷத்துவமும் இயேசுக்குள்ள ஒன்றாக செயல்பட்டுச்சோ, அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் உங்க மாம்சமும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே வல்லமை யாருக்குள்ள இருக்கு? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. புரிஞ்சுக்கோங்க இதை. நீங்க டோன்ட் திங்க் யூ ஆர் ஹெல்ப்லெஸ் மேன். ஆண்டவரே, நான் பலவீனமான பாண்டம், ஆண்டவரே எனக்கு யார் இருக்கா? யார் சொன்னவங்களுக்கு யார் இருக்கான்ட்டு? அவரே உங்களோட இருக்கிறார். அவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். பவுல் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அப்போஸ்தலன் Paul was very strong in this. அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வாழல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்றாரு அப்படின்ட்டு அவர். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இயேசு கிறிஸ்து வந்துருங்க, திரும்ப பிலிப்பியருக்கு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து கடவுளா இருக்கிறார். he was having the form of God. பிலிப்பியர் திருப்பி வந்துருங்க, 2:6 வந்துருங்க. ஆனால் அதை என்ன நினைக்கல, ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல இருக்கும்போது நான் கடவுள் அப்படின்ற அந்த ஒரு மேட்டிமையில அவர் வாழல. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்படின்னா நான் தேவன், எல்லாரும் என்னதான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மேட்டிமை, அதுல அவர் என்ன பண்ணல, வாழ்ந்தவர். he did not consider himself as fully God on this earth. அவர் அப்படி பண்ணிருக்கலாம். நான் திரியேக தேவன்ல 2வது நபர், நான் யாரு தெரியுமா அப்படிலாம் அவர் பேசவே இல்லை. அவர் அதுதான் கொள்ளையாடிய பொருளாக அவர் எண்ணாமல், அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? ஹேவிங் அ ஃபார்ம் ஆஃப் காட். ஆனா அதை பெருசா அவர் யோசிக்கல. ஏன்னா அவர் ஹியூமனிட்டியும் டிவினிட்டியும் யுனைட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க உட்காந்து என்ன பண்றாரு? அடுத்த வசனம் படிங்க, 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி, அதான் சொல்ற, தம்மை தாமே வெறுமையாக்கினார். அந்த ஃபார்ம் ஆஃப் காட் இருக்குல்ல, காட் என்ற ஃபார்மை அத சொல்றாருல. இப்போ நான் பிலாத்துல சொல்றாரு, இப்போ நான் என் சீசர் என் ஆண்டோட்ட கேட்டுக்கொண்டா என்ன ஆகும்? லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வருவாங்கன்றாங்க. நான் வேண்டிக் கொண்டா யார் வருவா? லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூதரின் சேனைகள் வரும் என்னை காப்பாற்றுவதற்காக என் பிதா அனுப்புவார்ன்றார். அப்படிப்பட்ட அத்தாரிட்டி அண்ட் ஆக்சஸ் இந்த ஸ்பிரிட் ரெல்ம் அவருக்கு இருந்துச்சு. ஸ்பிரிட் ரெல்ம்ல ஃபுல் ஆக்சஸ் வச்சிருந்தார் இயேசு கிறிஸ்து. இப்படி சொடக்கு போட்டாருன்னா தூதர்கள் இறங்கி இருப்பானுங்க. ஆனா தம்மை தாமே வெறுமையாக்கி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, the darling of heaven, பரலோகத்தின் செல்ல பிள்ளை அவர். ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இயேசு மட்டும் தான் கண்டு. யோவான் எழுதுறாரு அழகா, no one has seen the father except his son Jesus Christ. ஒருவரும் பிதாவை கண்டதில்லையா? இயேசு மட்டும் தான் பிதாவை பார்த்தாரா? எப்பொழுதும் பிதாவோட மடியிலே இருந்தாரா அவர். the darling of heaven, பரலோகத்தின் செல்ல பிள்ளை தம்மை தாமே வெறுமையாக்கி, எல்லாத்தையும் வெறுமையாக்குறார். வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுக்கிறார்.
ஏன்னா மனுஷன் வந்து அடிமையா இருக்கிறான், மனுஷனை அடிமையில இருந்து விடுதலை ஆக்கணும். சோ அதே ரூபத்தை அவரும் எடுக்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் அவர் அடிமை ரூபத்தை எடுக்கிறாருன்னா, மனுஷன் வந்து இன்னைக்கு ஸ்லேவ் ஆஃப் சின்னா இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாயிட்டான், பிசாசுக்கு அடிமையாயிட்டான். பிசாசு கூலா சொல்றான்ல, லூக்கா 4 வந்து இயேசுட்ட சொல்றான், இது எல்லாம் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆல் த கிங்டம்ஸ் ஹேவ் பீன் given டு மீ. அப்பனா என்ன ஆயிடுச்சு? அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். சோ இயேசு கிறிஸ்து அதே அடிமை மனுஷனின் சாயலை எடுக்கிறார். அவர் அதான் மனுஷ ரூபத்துல வந்து மனுஷ சாயலானார். அடுத்த வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரே நிமிஷம், வசனம் ஏன் டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். போதும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படின்னா என்னன்னா, எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார் தன்னை, எந்த அளவுக்கு அவர் பிதாக்கு கீழ்பட்டாருன்னா, மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் மரிக்க வேண்டிய மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டார்? அதுதான் சிலுவைன்றது. என்ன தெரியுமா? நான் அங்க தொங்க வேண்டியது, அவர் அங்க போய் தொங்குனார். அதுதான் சிலுவை. புரிஞ்சிருச்சாங்க? எத்தனை பேர் புரியுது? நான் தொங்க வேண்டிய இடத்துல யார் போய் தொங்குனா? இயேசு போய் தொங்குனார். அதுதான் போட்டிருக்கு. he became obedient to the point of death, even death of the cross. ஏன் பாயிண்ட் ஆஃப் டெத் வந்து சிலுவை, ஈவன் டெத் ஆஃப் த கிராஸ், அதாவது சிலுவையின் ஏன்னா சிலுவையின் மரணம் தான் ரொம்ப கோரமான மரணம், ரொம்ப பெயின்ஃபுல் டெத். வந்து எந்த மரணம்? சிலுவையின் மரணம். மரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியம். சொல்லுங்க, மரணம் நல்லது இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மரணம் நல்லது இல்ல. மரணம் நல்லது இல்லைங்க. ஏன்னா மரணத்தை யார் உண்டாக்கல? ஆண்டவர் டிசைன் பண்ணல. டெத் ஆண்டவர் டிசைன் பண்ணல. ஜீவனின் அதிபதி மரணத்தை எப்படி கொடுக்க முடியும்? The prince of life, the prince of peace cannot give death. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையாங்க? You understand? Amen. மரணம் வந்து அதனால any form of death is not from God. டெத் வந்து மரணத்தின் அதிபதியான பிசாசு தான் போட்டிருக்கு எபிரேயர் 2. சோ மரணத்துக்கு ஒருத்த அதிபதியா இருக்காங்க. யார் அவன் பேரு? பிசாசு, நாட் இயேசு. புரியுதுங்களா? அவன் பேர் பிசாசு, நாட் இயேசு. ஆண்டவர் வந்து மரணத்தை என்னைக்குமே என்ன பண்ணல, அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மரித்தவர்களை உயிரோட எழுப்பினாரு. நீங்களும் மரித்தவரை உயிரோட எழுப்பணும்ன்ற அந்த கமாண்ட்மெண்ட்டை சீஷர்களுக்கு கொடுத்தார். மரணம் நல்லது என்றால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், குஷ்டரோகியை சுஸ்தமாக்குங்கள், பிசாசை துரத்துங்கள்னு சொல்லியிருக்க மாட்டார். வியாதியஸ்தலை சுகமாக்குங்கள்னு சொல்லியிருக்க மாட்டார். மரணம் நல்லது கிடையாது. எனி ஃபார்ம் ஆஃப் டெத் இஸ் நாட் ஃப்ரம் காட். இதுல நல்லா ஸ்ட்ராங்கா வந்துடணும். நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. எங்க டெத்ன்றது பிசிக்கல் டெத், இன்க்ளூடிங் பிசிக்கல் டெத். ஒன்னு பிசிக்கலா டெத் வருது, பினான்ஸ்ல வந்து லாஸ், அது டெத்து தான். டிப்ரெஷன் டெத்து தான். டிப்ரெஷன்ல நார்மல் பிரதர். யார் சொன்ன நார்மல்? இட் இஸ் அப்நார்மல். இட் இஸ் அப்நார்மல். டிப்ரெஷன் இஸ் அப்நார்மல். சொல்லுங்க, அப்நார்மல் சொல்லுங்க. அப்பதான் டிப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் அப்நார்மல், டிப்ரெஷன் அப்நார்மல். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதுதான் மரணம். இப்படிதான் மரணத்தை கொண்டு வரலாம். அது எதுவுமே வந்து ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஹalleluya. சோ சிலுவையின் மரணம் தான் மோசமான மரணம். அந்த மரணத்தை அவரு எடுத்துக்கொண்ட பிறகு அதனால பாருங்க, அடுத்த வசனம் படிங்க, 9வது வசனம். அதனால ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யறாராம்? அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
பாருங்க, இயேசுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா? இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. the name of Jesus is above all names. ம். இந்த பாயிண்ட் முதல்ல நோட் பண்ணுங்க நீங்க. சரி. the name of Jesus is above all names. See, இன்னைக்கு வந்து நேம்ஸ் பத்தி நம்மளுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாதனால தான் நேம் ஆஃப் ஜீசஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அதுதான் நீங்க மெசேஜ் ஆக்சுவலி. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த காரியத்தெல்லாம் பேசினேன். இந்த 40 நாள் பத்தி பேச வேண்டியதாயிருச்சு. ஏன்னா அதை நம்ம பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணாதான் ஒரு ஃப்ரீடம்ல நீங்க இருப்பீங்க. சோ இன்னைக்கு நேம்ஸ் பத்தி நமக்கு பெரிய என்னது இல்ல, ஒரு ஒரு பெரிய வெளிப்பாடு இல்ல நமக்கு நேம்ஸ் பத்தி. இன்னைக்கு வந்து நம்ம பேர்கள் எப்படி வைக்கிறோம், நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது சரி, ஏதோ ஒரு பேர் வைக்கும் பொழுது ஸ்டைலா தான் வைக்கிறோம் பேர். இல்ல, ஸ்டைலா தேடுறாங்க பேர். ஒரு வித்தியாசமா இருக்கணும் பிரதர், யாருமே வைக்காத பேர் வைக்கணும் பிரதர் அப்படின்னு ஸ்டைலா தேடிட்டு இருக்கோம். ஆனா இயேசு வாழ்ந்த காலத்திலயும் சரி, யூதர்களுடைய கலாச்சாரம் அந்த 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 அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேம்ஸுக்கு வந்து பவர்ஃபுல் சிக்னிபிகன்ஸ் இருந்துச்சு. நேம்ஸ் ஒருத்தரோட பேர்ல வந்து அவர் யாரு, அவர் தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார், எல்லாமே அந்த பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. அவரோட கேரக்டரு, அவர் தேவன் அவர் என்ன அழைப்பு அவர் மேல வச்சிருக்கான்றது அவர் பேரே பேசுமா. இப்போ ஆப்ரஹாம்னு இருந்தார்ல, ஏப்ரஹாமுக்கு பேரை மாத்ததுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? ஆப்ரஹாம்னா என்னது? எக்ஸால்டட் ஃபாதர், உயர்ந்த தந்தை. அவ்வளவுதான். ஒரு ஃபாதர், எக்ஸால்டட் ஃபாதர், உயர்ந்த தந்தை. ஆண்டவர் வந்து ஆபிராமை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார்னா, நீ தேசங்களுக்கு தந்தையா இருப்பான்னு அழைக்கிறார். அவன் வந்து ஒரு பிள்ளையை கொடுத்தா போதும் ஆண்டவரே நான் உட்காந்துட்டு இருக்கான். அவர் கூப்பிட்டு தேசங்களுக்கு தந்தை, தேசத்துக்குன்னு சொல்ல, நீ இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டும் தந்தைன்னு கூட சொல்லல. அவரு தேசங்களுக்குன்னா நேஷன்ஸ். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் யாரோட பிள்ளைகளா மாறிவிட்டோம்? பிள்ளைகளாக மாறிவிட்டோம். Hallelujah. We are now the children of God. Sorry, children of Abraham. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ ஏப்ரஹாம்னு பேரை மாத்துறாரு. ஏப்ரஹாம்னா என்னது? ஜாதிகளுக்கு தந்தை, தேசங்களுக்கு தந்தை, ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். பேரை மாத்தினாரா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு இது இருக்கு. ஏசுனா என்னது? அனாயிண்டட் ஒன்னு அர்த்தம். ஜீசஸ்னா அனாயிண்டட் ஒன்னு. இமானுவேல், இயேசுக்கு இன்னொரு பேர் இமானுவேல். இமானுவேல் என்னது? தேவன் நம்மோட இருக்கிறார். Hallelujah. So names were very important during the biblical times. நாமங்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ பேர் வந்து சும்மா வைக்க மாட்டாங்க. மோசஸ்னு என் பேர் வச்சாங்க. தண்ணில இருந்து எடுத்தோன்னா அவருக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? அவர் பேரு மோசஸ்னு பேர் வச்சு விட்டாங்க. தண்ணில இருந்து வந்தாரு மோசஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ நேம்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சும்மா ஸ்டைலா பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவின் நாமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதி இருக்குன்னா, எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவோட நாமத்தை என்ன பண்ணார்? பொசிஷன் பண்ணாராம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பேர் இருக்கா இல்லையாங்க? உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க பேர் வச்சிருக்கீங்க இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் பேர் வச்சிருக்கான். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சிக்னஸ் இருந்தா அந்த சிக்னஸ்க்கு என்ன வைக்கிறாங்க? ஒரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்க கடன்ல இருக்கீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. என்ன பேர் வச்சுக்கிறீங்க? நான் ஒரு கடனாளி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது, உடனே ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, படிக்க வரலன்னா ஏஹெச்டி, டிஸ்லெக்சியா. அந்த மாதிரி என்ன பண்றோம்? எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் வைக்கிறோம். பிசாஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் பண்றோம். எல்லாத்தையும் ஒரு லேபிள் பண்றோம். ஒரு பேர் வச்சு லேபிள் பண்றோம். நம்ம அந்த பேரை வந்து என்ன பண்ணிக்கிறோம்? உள் வாங்கிக்கிறோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க ஐ எம் டயபெட்டிக் பிரதர் அப்படின்னுவாங்க. அது பிஹெச்டியா என்ன பெருமையா சொல்றதுக்கு? ஐ எம் டயபெட்டிக்னுவாங்க. சில பேர் நான் ஹார்ட் பேஷண்ட்னுவாங்க. என்னமோ அவார்டு வாங்கின மாதிரி ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் பெருமை கிடையாது. புரியுதுங்களா? நான் அது. சோ எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? தே புட் நேம் அப்பான் தெம்செல்வ்ஸ். இதுதான் நான். ஒரு பிள்ளை ரொம்ப ஓடிக்கிடி விளையாண்டுக்கிட்டே இருந்தா உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சுட்டாங்க? ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. சோ எல்லாவற்றுக்கும் ரொம்ப ஓடினா ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப ஓடலன்னா அதுக்கு ஒரு பேரு.
சோ த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது எல்லாத்தையும்? கிறிஸ்தவர்கள பேர் வைக்கிறாங்கல்ல. நீங்க யாரு பிரதர்? நான் பெந்தேகோஸ்து பிரதர். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் த பென்டிகாஸ்ட் பிரதர்னு வரும். த பென்டிகாஸ்ட்னா என்ன சொல்றாரு அவரு? நாங்க தான் ஒரிஜினல் அக்மார்க் ஐஎஸ்ஓ முத்திரை வாங்கின பென்டிகாஸ்ட். நீங்க எல்லாம் பென்டிகாஸ்ட், நான் த பென்டிகாஸ்ட்னு ஒருத்தர் இருக்காங்க. அப்படிலாம் த ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு இருக்கும் அந்த ஊர்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் சர்ச் வச்சாங்களாம், பேப்டிஸ்ட் சர்ச், ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் ஒரிஜினல் பேப்டிஸ்டுங்க, கலப்படமே கிடையாது, ஒரிஜினல் நாங்க தான். டிகாஷன் எடுத்தீங்கன்னா பியூரா வரும் காப்பி, அந்த மாதிரி கலப்படம் இல்லாத காப்பி கொட்டை அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்லி இது பேர் வச்சிருப்பாங்க. அவங்கவுங்க பேர் வச்சு பேர் வச்சு பேர் வச்சு பேர் வச்சு பேர் வச்சிருவாங்க. இதை பார்த்து பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? சிரிச்சிட்டு இருக்கான். அப்பா சூப்பர்ப்பா, இயேசுவோட நாமத்தை விட்டுட்டு நீங்க எல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிறீங்களா, வெரி குட், ஐ லைக் இட் அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்து? பிசாசு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா, இயேசு என்ற நாமத்தை விட்டுட்டு நீ ஒரு நாமத்தை பிடிச்சுக்கிட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவான்? என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு நம்ம அந்த நாமத்தை விட்டுட்டோம், இயேசு என்ற நாமத்தை விட்டுட்டோம். வாங்க யோவான் 14க்கு வாங்க. யோவான் 14 வாங்க. என்னை விசுவாசிக்கிறவன், 12வது வசனத்தை படிங்க. 12, 13, 14. யோவான் 14, 12, 13, 14. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் தெளிவா சொல்றாரு, நான் செய்ததை நீ செய்வ, என்னை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயேசு செய்யறதையும் நம்ம செய்வோமா, இயேசுவை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வோமா? சோ ஆச்சரியப்படாதீங்க. ஹீலிங் நடக்குது, டெலிவரன்ஸ் நடக்குது, மல்டிப்ளிகேஷன் நடக்குது, பினான்சியல் மல்டிப்ளிகேஷன் நடக்குதுன்னா ஆச்சரியப்படக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, எப்படி பிரதர் பினான்சியல் மிரக்கல்ஸ் நடக்கும்? இயேசு காலத்துல நடந்துச்சே. நடந்துச்சா இல்லையாங்க? இயேசு காலத்துலயும் தான் நடந்துச்சு. எப்படி பிரதர் மரித்தவர் உயிரோடு இருப்பாங்க? இயேசு காலத்துல நடந்துச்சே. என்னங்க நடந்துச்சா இல்லையாங்க? நடந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, யோவான் 20ல இயேசு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, யோவான் 20ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அநேக, அதாவது அந்த வசனம் சூப்பரான வசனம், அது யோவான் 20ல போடுங்களேன், கடைசியில வரும். மெனி மிரக்கிள்ஸ் were not written அப்படின்னே வரும். யோவான் 20:30. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். புஸ்தகத்துல எழுதாதன்னா, காஸ்பிள்ல எழுதாத, பைபிள்ல எழுதாத நிறைய மிரக்கிள்ஸும் இயேசு செஞ்சிருக்கிறார். நானால ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறதுன்னா, பைபிள்ல வந்து எத்தனை பேர் இயேசு எழுப்பினார்னு எழுதியிருக்கு? ஒரு 3 பேர் தான் எழுதியிருக்குல்ல. இவரு மகளு, நாயனூர் விதையின் மகனு, அப்புறம் யாரு? இவரு லாசரஸ். நான் நம்புறேன் இயேசு இன்னும் நிறைய பேர் எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். எழுதல, ஏன்னா அந்த காலத்துல பேப்பர் அவ்வளவு அவைலபிலிட்டி கிடையாது. ஆனா 3, அதனால 3 மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி 3 படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? நான் நம்புறேன் பைபிள்ல வந்து 5 அப்பம் 2 மீன் போட்டிருக்கு. அது 5,000 ஃபீடிங் த 5,000 ஃபீடிங் த 4,000 தான் போட்டிருக்கு பைபிள்ல. கரெக்டா? நான் நம்புறேன் நிறைய தடவை வந்து ஆண்டவர் வந்து அவர் மீட்டிங்ல சாப்பாடு போட்டிருக்காரு. நமக்கு வந்து 2 மீட்டிங்ல சாப்பாடு போட்ட மாதிரி தான் வருது. அவர் தான் டெய்லி மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. டெய்லி மீட்டிங் நடத்தினவர் 2 நாள் தான் சாப்பாடு போட்டிருப்பாரா? என்னங்க, சில சபையில எல்லா சண்டையும் சோறு போடுறாங்க. நம்மளே எல்லா சண்டையும் சாப்பாடு கொடுக்கும் பொழுது இயேசு போட்டிருக்க மாட்டாரா? ஆனா அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? புரியுதா இல்லையா? சோ அநேக அற்புதங்களை வந்து எழுதவே இல்லையா, ஏன்னா எழுத முடியல, அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுட்டார். சோ இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட அற்புதத்தை வேணாலும் நீங்க வந்து இயேசுவின் இடத்துல இருந்து விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க பரிசுத்த ஆவியான வல்லமையினால நீங்க செய்ய முடியும். Through the power of the Holy Ghost you can do. ஏன்னா அந்த வசனத்தை அதான போட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்ததையும் செய்வான். அப்படின்னா நீங்க செய்வீங்க. சொல்லுங்க, நான் அற்புதம் செய்வேன். எப்படி செய்றீங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால அற்புதம் செய்றீங்க, இயேசுவின் நாமத்தினால. அடுத்த வசனம் படிங்க, அந்த 13வது வசனம் படிங்க.
நீங்கள் என் ஆ, நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ ம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் ம். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது பாருங்களேன், நல்லா கவனிங்க. நீங்க எதை கேட்டாலும் அதை செய்யறதுனால மகிமை யாருக்குங்க வருது? எஸ், மகிமை யாருக்கு வருது? பிதா மகிமைப்படும்படி. ஆ, உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுனால who gets the glory? Father. He gets the glory. Hallelujah. ம். எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பாருங்க. Hallelujah. Whatever you ask in my name, I will do, that the Father may be glorified in the Son. நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என் நாமத்தினாலே. ஏன்னா பிதா மகிமைப்படுவார் குமாரன் மூலமாக. அதனால என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்றார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்ய போறாருங்க ஆண்டவர். ஆமென், எத்தனை ஆமென், பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென், ஆமென். நான் ஆமீன் சொல்றேன். ம். இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் எனக்கு செய்வார். ஸ்தோ- எதை கேட்டாலும் செய்வார். 100% என் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் செய்கிறேன். ஸ்தோத்திரம். இதை நீங்க விசுவாசிங்க. ம். இதை விசுவாசிங்க நீங்க. ஏன்னா மகிமை யாருக்குங்க போகுது? அவருக்கு போகுது. நீங்க பொருளாதாரத்துல செழிப்பானீங்கன்னா மகிமை யாருக்கு போகுது? பிதா. பிதாக்கு போகுதுங்க. சொல்லுவாங்க உங்களை பார்த்து, இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாருங்க, நல்லா வச்சிருக்காருங்கன்னு சொல்லுவாங்க உங்களை பார்த்து. நீங்க சுகமானீங்கன்னா மகிமை யாருக்கு போகுது? பிதா. பிதாக்கு போகுது. இவரு படுத்த படுக்கையா இருந்தாருங்க இவரு, ஆனா இயேசு கிட்ட ஜெபம் பண்ணாருங்க, சரியாயிடுச்சுங்க. மகிமை யாருக்கு போகுது? பிதாக்கு போகுது. புரிஞ்சுக்கீங்களா? இந்த மகிமை பாருங்க, பிசாசு தான் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறான். பிசாசு வந்து எனக்கு மகிமை வரணும்னு நினைக்கிறான். எனக்கு நான் யார்? அவனுக்கு. பிசாசுக்கு வந்து என்னன்னா இயேசுக்கு மகிமை போகக்கூடாது, பிதாக்கு மகிமை போகக்கூடாது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி பிசாசின் போதனைகள், டாக்டரின் ஆஃப் டீமன்ஸ். இப்ப புரியுதா டாக்டரின் ஆஃப் டீமன்ஸ்? ஏன்னா நீங்க சுகமாயிட்டீங்கன்னா மகிமை யாருக்கு போகுது? ஹலோ, அவருக்கு போகுது. அதனால அவன் என்ன போதிக்கிறான் வந்து, ஆண்டவர் சுகமாக்க மாட்டார், ஆண்டவர் கேன்சரை கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு பிரியமானவர்களை அவர் சிச்சிப்பார், ம். சிச்சிப்பார், சச்சிப்பார், சொச்சிப்பார். உன்னை ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணிக்கிட்டு இருக்கார், கேன்சரை கொடுத்து காலை உடைத்து காலை கலட்டி ஷூவை போட்டுட்டு வரியா, ஆண்டவன் காலை கழட்டிடுவார். ஏன்னா உங்க காலை கழட்டிட்டா மகிமை யாருக்கு போகுது? பிசாசுக்கு போயிடுது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உங்க காலை உடைச்சா மகிமை யாருக்குங்க போகுது? பிசாசுக்கு போகுதுங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு சும்மா பிராக்டிக்கலா சொல்றேன். நீங்க ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, எல்லாம் இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வந்து படுத்த படுக்கையா டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் உங்களை பார்த்து? ம். என்னங்க அவன் கிறிஸ்தவன்றீங்க, இயேசு உங்களுக்காக மரிச்சாருன்றீங்க, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்லே உட்கார்ந்து இருக்கிறீங்க. கேட்பானா மாட்டானா? Definitely. என்னங்க அவன்கிட்ட போயிட்டு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளீங்கன்னா அவன் சொல்லலாம், என்னங்க நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, ஆனா வீட்டுல இருக்கிறதோ ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய இருக்கிறீங்க போல, ஹாஸ்பிட்டல்ல தான் இயேசு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுருவாங்க அவங்க கிட்ட. கேட்பான மாட்டாங்க. புரியுதா இல்லையாங்க? என்னங்க ஏசு ஏசுன்றீங்க, வீட்டுல 3 வேளை சோறு சாப்பிட முடியல உங்களால, 2 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உட்காந்து. ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான்வெஜ்ஜே சாப்பிடுறீங்க நீங்க. இல்ல நான் வேற வந்து உங்களோட சேர்ந்துக்கணுமா? ஏங்க நான் ஒழுங்கா சாப்பிடுறது போகணுமான்னு கேட்பான் அவன். இந்த தேவனுக்கு சோறு கூட போட முடியாது போல உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையாங்க? ஹல்லேலூயா. ஆமென். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன். சொல்லுங்க, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு செய்வார். ஸ்தோத்திரம். ஆமென். எதை கேட்டாலும், வாட் எவர் யூ ஷால் ஆஸ்க் ஹிம். எதை கேட்கணும் பிரதர் அப்படின்னு தெரியலையா? வசனத்தை படிங்க. வசனத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். தெரியுமா உங்களுக்கு? வசனத்துல எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க கேட்கலாங்க. வசனத்தை படிங்க. ஆதியாமத்துல இருந்து கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் படிங்க. என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம். வேதத்துல இல்லாததே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? கோல்டு வேணுமா? வேதத்துல கோல்டு இருக்கு. கோல்டு கேளுங்க. கோல்டு கேளுங்க. கோல்டு கேட்கறது தேவ சித்தம். தயவு செய்து கோல்டு கேளுங்க. இதுக்கு யாரும் ஆமீன் போட மாட்டீங்க? ஏன் ஆமீன் போட மாட்டீங்க? நான் கேட்கிறேன், இயேசுவின் நாமத்துல கோல்டா வரணும் எனக்கு. இந்த வருஷம் இயேசுவின் நாமத்துல எனக்கு கோல்டா வரணும். நான் எனக்கு வரும். நீங்க ஆமீன் சொன்னா உங்களுக்கு வரும். ஆமென், ஆமென். ஏன்னா பைபிள்ல கோல்டு இருக்குது. நான் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் நான் கோல்டு கேட்கிறேன்.
ஆமேன்னு சொன்னீங்கன்னா வரும். என் ஸ்பிரிச்சுவல் மென்டர் ப்ராஃபட் டேனியல் மோசஸ் அண்ணன் சொன்னார். போன வருஷம் வந்து அவரு வருஷ ஸ்டார்டிங்ல போன வருஷம் சொன்னாராம், இந்த வருஷம் கோல்டா வரும் அப்படின்னாராம். அண்ணன் சொன்னாரு, மாசம் மாசம் எனக்கு கோல்டு வர ஆரம்பிச்சிச்சு தம்பி அப்படின்னாரு. ஆமேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா ஆமென். இல்லையா? ஆமென். நம்ம உட்காந்துக்கிட்டு எதுக்கு பிரதர் கோல்டு அப்படின்னு நினைச்சா, அவன் சேட்டு கடையில இருக்க எல்லா கோல்டும் சேர்த்து வச்சிருக்கான், எல்லா கோல்டையும். நம்மள்கிட்டே எல்லா கோல்டும் வரட்டும் அப்படின்னு அவன் சொல்றான் டெய்லி. நம்மள்கிட்டே வரட்டும் அப்படின்றான் அவன். நமக்கு எதுக்கு கோல்டுன்றான் அவன், நம்மள்கிட்டே வாண்டான் அவன். நீங்க போனா அவன்கிட்ட போயிருது எல்லாம். புரியுதுங்களா? சோ இயேசுடைய நாமம், வாங்க திரும்ப வந்துருங்க, பிலிப்பியர் வந்துருங்க. இயேசுடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேல இருக்கு. சோ உங்க சிக்னஸ்க்கு மேல இருக்கிற நாமம் எது? இயேசுடைய. இயேசுவின் நாமம். ஆமென். உங்க சூழ்நிலைக்கு மேல இருக்கிற நாமம் எது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். ஆமென். உங்க கடன் பிரச்சனைக்கு மேல இருக்கிற நாமம் எது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். On everything there is the name of Jesus upon it. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லணும் இதை வாங்கி தருந்து, இந்த வியாதிக்கு மேல நான் இயேசு நாமத்தை வைக்கிறேன், இந்த கடன் பிரச்சனை மேல நான் இயேசுவின் நாமத்தை வைக்கிறேன், என் பிள்ளைகள் மேல நான் இயேசுவின் நாமத்தை வைக்கிறேன், என் குடும்பத்தின் மேல நான் இயேசுவின் நாமத்தை வைக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழே இருக்கிறது எல்லா கால்களும் முடங்கிடுமா இயேசுவின் நாமத்துல, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யணுமா இயேசுவின் நாமத்துக்கு. அப்பனா இயேசுவின் நாமத்தை நீங்க உச்சரிச்சீங்கன்னா எல்லாமே அதுக்கு அடிபணியும். ஹalleluya. Everything will bow down if you use the name of Jesus. Praise God. Amen. அப்படிப்பட்ட வல்லமை தான் இயேசுவின் நாமம். சாதாரண நாமம் கிடையாது இயேசுவின் நாமம். Thank you, Jesus. ஆண்டவர் அதை கொண்டு போய் எப்படி பொசிஷன் பண்ணிட்டாருன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக வச்சுட்டார். எபிரேயர்ல எழுதுறாரு, அவர் எல்லா தூதர்களுக்கும் மேலாக இயேசுவுக்கு ஒரு உன்னதமான நாமத்தை கொடுத்தார். He gave Jesus an excellent name. எபிரேயர் 1:3 படிங்க. எபிரேயர் 1:3. Hebrews 1:3. 1:4 படிங்க. 1:4. எபிரேயர் 1:4. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். தேவ தூதர்களின் பார்க்கிலும் விசேஷமான நாமம் யாருக்கு இருந்துச்சா? இயேசுவுக்கு இருந்துச்சு. ஏன் தேவ தூதரின் பார்க்கணும்னு எழுதியிருக்குன்னா, பிசாசே வந்து ஒரு காலத்துல தேவ தூதரா தான் இருந்தான் ஆண்டவர் கூட. நல்லா கேட்டுக்கோங்க, பிசாசு வாஸ் a created being. அதாவது அவன் தேவ தூதன், அவன் சிருஷ்டிக்கப்பட்டதான் ஒருத்தவன். ஆனா அவன் வந்து எனக்கு மகிமை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்ததுனால அவன் தள்ளப்பட்டான், ஆண்டவரோட பிரசனத்துல இருந்து தள்ளி விடப்பட்டான். அதனாலதான் இங்க எப்படி எழுதியிருக்குன்னா, தேவதூதர்களின் பார்க்கிலும் அவருக்கு ஒரு மேன்மையான நாமம், ஒரு எக்ஸலண்ட் நேம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பிசாசு வந்து எனக்கு எல்லா மகிமை வரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல. பிசாசு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா மகிமையும் எனக்கே வரணும், எல்லா புகழும் எனக்கே வரணும், எல்லா கனமும் எனக்கே வரணும். அதனாலதான் இயேசுவோட நாமத்தோட பவர் யாருக்கு புரியுது? அவனுக்கு புரியுது, நமக்கு புரிய மாட்டேங்குது. இயேசு பரம் ஏறதுக்கு முன்னாடி சீஷர்கிட்ட சொல்றாரு, மார்க் 16:17 சொல்றாரு, என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே போடுங்க 16:17, மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே. ஃபர்ஸ்ட் என் நாமத்தினாலே என்ன பண்ணுவீங்களா? பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிசாசு தான் துரத்துவீங்க. ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காத நேம் என்ன நேம் தெரியுமா? the name of Jesus. பிசாசுக்கு நல்லா தெரியும் அந்த நாமத்துல எந்த அளவுக்கு வல்லமை இருக்குன்னு. யாருக்கு நல்லா தெரியும்? பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த நாமத்தை யூஸ் பண்ணாம பிசாசு என்ன பண்றான்னா, ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம போகும்பொழுது, ஆண்டவரே நான் ஃபாஸ்டிங்கோட வரேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் முட்டி போட்டு வரேன், ஆண்டவரே நான் சட்டி போட்டு, நான் தலையில சட்டியை கவுத்துட்டு வரேன், ஆண்டவரே, ஆண்டவரே. அதெல்லாம் ஒர்க் ஆகாது, அது எதுவும் ஒர்க் ஆகாது. இன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு எல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்னா இந்நேரத்துக்கு கிறிஸ்தவர்கள் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்மள விட சூப்பரா ஃபாஸ்ட் பண்றாலும் எவனும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்பா, ஆண்டவரே 40 நாள் உபாசத்தோட வரேன், ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு, நீ எல்லாம் வர, இயேசுவோட நாமத்தை காணுமே,
அப்படியே பாப்பாரு அங்கிருந்து. உன்னை நான் எதுல வர சொன்னேன்? இயேசுவோட நாமத்துல வர சொன்னேன், ஃபாஸ்டிங்ல வரேன், அதுல வரேன், இதுல வரேன். அதுதான், நம்ம தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. பைபிள்ல இருக்காதது எல்லாத்தையும் செய்யறது நம்ம தான் ஸ்பெஷலிஸ்ட். அதுல ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பாரு, என்ன செய்யணும்னு தெளிவா எழுதி பைபிள்ல கொடுத்தா அதை மூடி வச்சுட்டு நீங்களா ஒண்ணு செய்றீங்களேடா, ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு அவர் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. யாரா நீங்க, எங்கிருந்துடா வந்தீங்க? இதை வேற மேடை போட்டு பிரசங்கம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பைபிள்ல இருக்கதை விட்டாச்சு. முட்டி போட்டு ஜோம் பண்ணியா, அப்பதான் ஆண்டவர் கேட்பார். முட்டி போட்டு ஜோம் பண்ணியா, அது அது எனக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நேர் முட்டியில நின்னாதான் கேட்பாருன்ட்டாங்க. எப்படி? நேர் முட்டினா தெரியுமா? முட்டி போட்டு ஸ்ட்ரைட்டா நிக்கணும் நீங்க. இப்படி குனியெல்லாம் கூடாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துல முட்டி வலிக்கும்ல. முட்டினா கொஞ்சம் கொஞ்சம் என்ன வலிக்கதான் செய்யுது நமக்கு இல்ல. கொஞ்சம் அப்படி முடிஞ்சானே எங்க அம்மா திட்டுவாங்க, என்ன நேர் முட்டி, கத்தருக்காக நேர் முட்டியில் நிக்க மாட்டியா அப்படின்னு எங்க அம்மா. நான் யோசிப்பேன், ஐயா கத்தரே, ஏன் இப்படி பண்ற நீனு? இந்த ஃபேமிலி பிரேயர்ல எல்லாம் பண்ணுவாங்க எங்க அம்மா, முட்டி போட்டு நிக்க மாட்டியா, கத்தருக்காக முட்டி போட மாட்டியா? நான் நினைப்பேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, முட்டியை போட. நைட் அது தூங்குறதுக்கு முன்னாடி. புரியுது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன பண்றோம், எல்லா கால்களும் முடங்கணும்னு முட்டி போடுறதுதான் அப்படின்னு. எல்லா கால்களும் முடங்கும்னா எல்லா அத்தாரிட்டியும் ஜீசஸோட அத்தாரிட்டிக்கு கீழே, எல்லா பவரும் ஜீசஸோட பவர் கீழே. அதுதான் அதுக்கு அர்த்தம். எல்லா கால்களும் முடங்கணும். ஆனால் நீ முட்டி போட்டியா சார்? அதை சொல்லல சார் அவரு, அதை சொல்லவே இல்லை அவரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதி, வறுமை, பிசாசு, நோய், பேய், இதெல்லாம் யாருக்கு கீழ்ப்படியணும்? இயேசுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் எல்லா கால்களும் அவருக்கு முடங்கணும்னு போட்டிருக்கு. எவரி நீ ஷல் பவ். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க முட்டி போடுறத பத்தியே சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசி, அதான் நிறைய பசங்க இன்னைக்கு சர்ச்சைக்கா வரமாட்டேன்றானுங்க. எனக்கு தெரியும், ஐ நோ லாட் ஆஃப் யங் பீப்புள். எனக்கு நிறைய யங் பீப்புள் தெரியும், சர்ச்சைக்கா வரமாட்டேன்றான். அவன் என்ன சொல்றானா, என்ன என்ன சர்ச்சைக்கு வந்து என்ன பண்றீங்க, என்னை பார்த்து பாவி பாவின்றீங்க, ஒவ்வொரு வாரமும் என்னை கூப்பிட்டு போய் பாவி பாவி பாவின்றீங்க, நான் எதுக்கு வரணும்னு கேட்கறான் அவன். ஆனா இயேசு மீட்டிங் நடத்துறாருன்னா வர கூட்டம் ஃபுல்லாவே பாவி, ஆயக்காரர்கள், வேசிகள், இவங்க தான் வராங்க இயேசு மீட்டிங் நடத்தினா. ஆனா நம்ம சர்ச் நடத்தினா மட்டும் இவங்க யாருமே வரமாட்டாங்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் கவனிச்சு பாத்திருக்கீங்களா? நம்ம சர்ச் நடத்தினா இந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கவங்க எவனும் வரமாட்டேங்கிறான். ஆனா இயேசு நடத்தினா, மீட்டிங் நடத்தினா ஃபர்ஸ்ட் ரோல்ல ஆயக்காரங்க, பாவிங்க, வேசிங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல்ல உட்காந்துருக்காங்க. அதனாலதான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் கோவம் வந்துருச்சு. நான் ஒரு மேன் ஆஃப் காட், நான் தான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காரணும். இயேசு வந்து இந்த மகதலேனா மரியாள், 7 பிசாசு பிடிச்ச மகதலேனா மரியாள், இந்த விபச்சாரத்துல பிடிச்ச ஸ்திரீயே, இந்த ஆயக்காரரு, இந்த பாவிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துருக்கான்னு சொல்லி கோவம் வருது அவங்களுக்கு. என்னங்க, கரெக்டா இல்லையாங்க? புரியுதா இல்லையாங்க? நம்ம ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தா உடனே என்ன சொல்லிடுவோம்? குடிச்சிட்டு வந்துட்டியா, ஆண்டவர் உன்னை வெறுக்கிறார். யாருங்க சொன்ன ஆண்டவர் உன்னை வெறுக்கிறாருன்ட்டு? யாரு சொன்ன ஆண்டவர் உன்னை வெறுக்கிறாரு? நான் குடிச்சேங்க ஒரு காலத்துல, பயங்கரமா குடிப்பானா. என் ஆண்டவர் வெறுத்தாரா? என்ன ஆண்டவர் வெறுத்தாரா சொல்லுங்க. என்ன ஆண்டவர் வெறுத்திருந்தாருன்னா இன்னைக்கு நான் ஊழியக்காரன் கிடையாது. நம்மோட நான் குடிக்கிறியா, ஆண்டவர் யார சொன்ன ஆண்டவர் அவனை வெறுக்கிறாருன்ட்டு? அவனோட குடி பழக்கத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறாரு. அவனை நேசிக்கிறாரு. அவனுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த குடிகாரனுக்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். குடிகாரனை வெறுக்கிறாருன்னா இது கிரண்பால் இன்னைக்கு கிடையாது. கிரண்பால் இன்னைக்கு ஊழியக்காரன் கிடையாது. இன்னைக்கு என்னைக்கோ செத்து போயிருப்பான் கிரண்பால். ஆண்டவர் வெறுத்திருந்தாருன்னா என்ன? ஆண்டவர் நேசிக்கிறார்ன்ற சத்தியம், அந்த வெளிச்சம் எனக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா உட்கார்ந்து இருக்கிறேன். யார் சொன்ன குடிக்காரனை வெறுக்கிறாரு, வேசியை வெறுக்கிறாரு, அவனை வெறுக்கிறாரு? அவன் யாரங்க ஆண்டவர் வெறுக்கிறாரு? நீங்க வெறுத்துட்டு ஆண்டவர் வெறுக்கிறாருன்னா போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க யாருக்கும். அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்காதீங்க தயவுசெய்து. தேவன் இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தார். God so loved the world. He so loved the world. எவனையும் வெறுக்கலங்க அவரு, எவனையும் வெறுக்கல அவரு. வெறுக்கிறதுனா என்னன்னே தெரியாதுங்க அவருக்கு. வெறுப்புனா என்னன்னே தெரியாது அவருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே மட்டும்தான் இருக்கிறார் அவர். அதனாலதான் இவ்வளவு அன்பா இருக்கிறதுனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, எப்பா என் நாமத்தை யூஸ் பண்ணிக்கப்பா. நீ யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் இப்ப நீங்க சொல்லுவீங்களா, யார்ட்டாவது போயிட்டு நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கீங்க ஒரு கண்ட்ரிக்கு, கூப்பிட்டு நீ எங்க போனாலும் என் பேரை சொல்லுவீங்களா? யார்ட்டாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க.
ஏன்னா தப்பா யூஸ் பண்ணிடுவான்ட்டு. கரெக்டா இல்லையா? சொல்லுவீங்களா? என் பேரை யூஸ் பண்ணிக்க, எங்க போனாலும் என் பேரை யூஸ் பண்ணிக்கோ. சொல்ல மாட்டீங்க. நான் இயேசு சொல்லாரு, என் நாமத்தை யூஸ் பண்ணிக்கோயா, எடுத்துக்கயா, ஐயா நான் நீ என் பிள்ளையா, எடுத்துக்கோயா, என் பேரை யூஸ் பண்ணியா, எங்க போனது யூஸ் பண்ணியா, நல்லா இருயா, இந்த உலகத்துல வெற்றியோட வாழியா. அதனாலதான் அவர் பேரை கொடுக்குறாரு. அவர் பேரை கொடுக்கறதுனா என்ன தெரியுமா? ராஜாவோட முத்திரை மோதிரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு அடிக்கு. ஹalleluya. யோசேப்பு கையில பார்வோன் வந்து முத்திரை மோதிரத்தை கொடுத்தாராம், சிக்னட் ரிங் கொடுத்துட்டு, நீ என்ன எழுதுறியோ அதுதான் ரூல் அப்படின்ட்டார். அதே அதிகாரம் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். எப்படி யோசேப்பு கையில ஒரு அதிகாரம் இருந்துச்சோ, யோசேப்பு சொல்றதுதான் அன்னைக்கு அங்க நடந்துச்சு எகிப்துல. யாத சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டேன், என் மோதிரத்தை வச்சுக்கொண்டார், டேக் இட் அப்படின்ட்டார். இன்னைக்கு தேவன் அவருடைய முத்திரை மோதிரமாகிய அவருடைய நாமத்தை உங்கள் கையில வைத்திருக்கிறார். அவர், you have the signet ring, that is the name of Jesus upon yourself. Amen. Hallelujah. Amen. சோ அதனாலதான் பிசாசு பயப்படுறான் உங்களை பார்த்து. ஏன் உங்க சில பேர் யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில ஏன் பிரதர் இவ்வளவு பிரச்சனைகள் வருது? பிசாசு பயப்படுறான் உங்களை பார்த்து. சொல்லுங்க, பிசாசு என்ன பார்த்து பயப்படுறான். பிசாசு என்ன பார்த்து பயப்படுறான். அதான் பிரச்சனை கொண்டு வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறான். இப்படி போ, அப்படி போ. பிரச்சனை வரும்போது நம்மளும் யோசிக்கிறோம், என் ஜபம் பத்திலையோ, என் உபாசம் பத்திலையோ, என் அது பத்திலையோ, இது பத்திலையோ, அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே கொண்டு போறான் நம்மள. ஒரு சர்ச்சுக்கு 8 மணி சர்ச்சுக்கு 8:30 மணிக்கு போனதுனால பிரச்சனை வந்துருச்சோ, இல்ல போனவன சர்ச்சுக்கு போகாதனால பிரச்சனை வந்துருச்சோ. அப்படிலாம் பேசுறான்ல, போன வாரம் போகாம விட்டல, அதனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சோ. என்னங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கான். இல்ல சர்ச்சில் லாஸ்ட் ரோல உட்காந்தனால பிரச்சனை வந்துருச்சோ. ஃப்ரண்ட் ரோல, ஏன்னா ரொம்ப நாளா ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருந்தேன், இப்ப லாஸ்ட் ரோல உட்காந்தேன், அதனால ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ. என்னங்க, சர்ச்சில் லாஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க, சர்ச்சில் லாஸ்ட் ரோல உட்கார்ந்தா ஆண்டவர் கோவப்படுவாருன்னா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தெரியுமா கோவப்படுவாரு? இந்த பிரசங்கம் பண்றாரு பாத்தீங்களா, கிரண் பால்கிட்ட தான் கோவப்படுவாரு. ஏன்னா நான் வந்து சர்ச் மினிஸ்ட்ரி கிடையாது, எங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், அது மெகா சர்ச். லாஸ்ட் ரோல உட்காந்துருப்பேன். என் வைஃப் கேட்பா, ஏன் பாப்பா பின்னாடி உட்கார்ற நீ அப்படின்னு கேட்பாங்க என் வைஃப். எனக்கு என்னமோ தெரியல, லாஸ்ட் ரோ தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா காலேஜ்லயும் லாஸ்ட் ரோல உட்காந்துட்டோம், அப்படியே பழகிருச்சு நமக்கு. இங்கெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நல்லா பின்னாடி நல்லா சேர் எடுத்து பின்னாடி போய் உட்காந்து அப்படியே நல்லா கேட்டுட்டு இருப்பேன் மெசேஜ். நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்படியே பாஸ்டர் அப்படியே தூரமா நிற்பார், ஒரு தூரத்திலே நான் பாஸ்டரை கண்டு. சிஸ்டர் நீங்களாம் வந்து பயங்கரமான நீதிமான் சிஸ்டர். முன்னாடிதான் நோ காம்ப்ரமைஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவோட நாமம் என் மேல் இருக்கிறது. ஆமென். இயேசுவோட நாமம் என் மேல் இருக்கிறது. எந்த அளவுக்கு இயேசுவோட நாமம் வந்து பவர்ஃபுல்னா, சீசர்களுக்கு இது நல்லா புரிஞ்சிச்சு. ஒரு 2 வருஷம் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய விஷயம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் இது எல்லாமே பேச முடியல. பட் வில் see few verses. ஒரு நிமிஷம். ஓகே, அப்போஸ்தலர் 3:6 படிங்க. அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. எப்படி சொல்றாரு பேதுரு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இன்னொரு வசனம் படிப்போம். எலும்புன்னு அவன் என்ன பண்றான்? அவன் எழும்பி நடந்துட்டான். அடுத்த வசனத்தை படிச்சுன்னா அவன் கால்கள் என்னதாச்சு? பலனாயிடுச்சு. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. feet and ankle received strength. அடுத்த ஒரு வசனம் படிப்போம். 3:16 படிங்க. 3:16 அதுல. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமமே. சொல்லுங்க, அவருடைய நாமத்தை பற்ற விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்ற விசுவாசம், அவருடைய நாமம், அவருடைய நாமம். Hallelujah. The faith in his name and his name. அதுதான், அவருடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவரோட நாமம் தான் இவனை சுகமாக்கிச்சுன்றது. இதை சொல்றது யாருன்னா, the greatest apostle,
யாரு? பேதுரு சொல்றார், இன்னைக்கு சபையை வந்து யார் மேல கட்டினார் ஆண்டவர்? பேதுரு மேல பேதுரு. கட்டினாருங்க. சொல்றாருல, இந்த இந்த கல்லின் மேலதான் சபையை கட்டுவேன், கீஃபாஸ் அப்படின்றாரு அவனை பார்த்து. ராக், யூ ஷல் பி கால் த ராக். பேர் வைக்கிறாரு பாருங்க, எவ்வளவு அழகான பேர்ல, சூப்பரான பேர். த ராக் அப்படின்னு வைக்கிறாரு அவனுக்கு பேர். இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கணுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு, த ராக் அப்படின்னு வைக்கணும். கேட்டாலே அப்படியே அதிரணும் அப்படியே. த ராக் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்றாரு, உன் மேல நான் சபையை கட்டுவேன்யா அப்படின்றாரு. அவனும் யோசிச்சிருப்பான், என் மேல ஆண்டவரே, நானே வந்து உருப்படாதவன், என் மேல கெட்டுறீங்க. அவன் யோசிச்சிருப்பான் அன்னைக்கு. அவனுக்கு புரியல அன்னைக்கு அவர் சொன்னது. பெந்தேகோஸ்து நாள் வரும்பொழுதுதான் புரியுது அவனுக்கு. ஆண்டவரை 3 தரம் மறுதளித்த பேதுரு பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. பேதுரு நினைச்சிருப்பான், எப்பா எப்படிப்பட்ட ஆண்டவர் யாரு, இந்த உருப்படாதவனை, இந்த ஓட்ட வாய் ஒளருவாய அப்படியே யோசிச்சிருப்பான்ல பேதுரு. ஆண்டவரே நீர். அதனாலதான் எனக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கூட நான் சொன்னேன், என்னால நம்ப முடியல, நான் இப்படி இருக்குன்றதை என்னால நம்பவே முடியல. ஏன்னா என்னை பத்தி எனக்கு தானே தெரியும், 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துட்டு. 20 வயசுல எப்படி இருந்தா எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சில நேரம் யோசிப்பேன், பரவாயில்ல ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, என்னையும் வச்சு நீர் நல்ல. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ எம் நாட் ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் இஸ் லவ். என்னால அவருடைய அன்பை வந்து என்னால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ளவே முடியல என்னால். ஏன் என் பிரசங்கம் இப்படி இருக்குன்னு சில பேர் யோசிக்கல. என்ன பிரதர் நீங்க இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க? ஏன்னா நான் ருசி பார்த்துட்டு இருக்கேங்க அவர் அன்பை, ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்துக்கிட்டு இருக்கேன். Thank you, Jesus. என்னால வந்து வேற எதுவும் பிரசங்கம் பண்ண முடியல. காலை கழட்டுவார், எப்படிங்க காலை கழட்டுவாரு? என்னங்க, எப்படிங்க வாந்தி பண்ணி போடுவாரு? எப்பெல்லாம் உட்காந்து யோசிப்பேன், ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். இப்படிதான் உட்காந்து பேசுவான் ஆண்டவர்கிட்ட. நான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஜாலியா பேசுவேன் உட்காந்து பிரேயர் டைம்ல. மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுவேன். இன்னும் இயேசுவே சொன்னார்ல, இனி உங்களை நான் ஊழியக்காரன் என்று அழைக்க மாட்டேன், என்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறேன்னார்ல. நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவேன் உட்காந்து. நைட்லாம் ஜோம் பண்ணும்போது இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஆண்டவரே இப்படி இருந்துச்சு ஆண்டவரே, அப்படி இருந்துச்சு ஆண்டவரே, ஜாலியா பேசிட்டு இருப்பேன். இதுதான் நம்ம ஆண்டவர், ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம இயேசு. இததான் அவர் விரும்புறாரு உங்ககிட்ட. திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் இஸ் லாங்கிங் ஃபார். என்கிட்ட வாயா, என்கிட்ட வந்து பேசியா, நீ ஏன் புலம்பிட்டு இருக்க, அவன்கிட்ட போய் இவன்கிட்ட போய் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க, என்கிட்ட வாயா அப்படின்றாரு அவரு. He's faithful. என் Amen. பிரச்சனைக்கு வந்து உட்காந்து தைரியமா பேசியா, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் பேசுறேன். அது இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இயேசு மட்டும் தான் நீங்க எது பேசினாலும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? ம். நீங்க வேற யார்கிட்ட போய் எது சொன்னாலுமே அவங்க ஜட்ஜ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு உங்களை. இவங்க இப்படிதான், எந்த பிரதர் சரியில்லை, இவரு கொஞ்சம் அப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்றது சான்ஸ் இருக்கு. ஆனா இயேசு கிட்ட நீங்க போய் மனசை விட்டு பேசலாங்க, உங்களை ஜட்ஜே பண்ண மாட்டார், உங்களுக்கு நியாயம் தெரிவிக்க Amen. மாட்டார். அது தெரியுமா Amen. உங்களுக்கு? Yes. இது Amen. பிசாசுக்கு நல்லா தெரியுங்க இது. அதனாலதான் பிசாசு என்ன சொல்றான், உனக்கு பக்தி பத்தல, உனக்கு அது பத்தல, உனக்கு இது பத்தல, உன் சட்டை வெள்ளையா இல்ல, உன் தாடி சரியா இல்ல, நீ ஷேவ் ஒழுங்கா பண்ணல, நீ நகை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பிரச்சனத்துக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு ஏன் தடுக்கிறான்ட்டு? ஏன்னா அவர் பிரச்சனத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள். Amen. 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 நீங்க Amen. அவர் பிரச்சனத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள். ஐ அம் டெல்லிங் யூ. Hallelujah. யாருமே தடுக்க முடியாது உங்களை. அதை தடுக்கிறதுக்கு தான் மதமும் பிசாசும் சிஸ்டம்ஸும் போராடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இவனை தடுத்துடணும் ஆண்டவட்ட போறதுக்கு. அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க உட்காந்து. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி 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 அவர்கிட்ட போகாம தடுத்துடணும் அவங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். பவுல் சொல்றாருல, தேவனுடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாதுன்றாரு பவுல். அவர் விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன், யாரும் பிரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. சொல்லுங்க, தேவனுடைய அன்புல இருந்து யாரும் பிரிக்க முடியாது. Nobody has the power to separate you from the love of God. Amen. தேவனுடைய அன்புல இருந்து உங்களை பிரிப்பவன் யார்? எவனுக்கு பவர் இருக்காது? Nobody has. இது பேதுருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பெந்தேகோஸ்து நாள்ல தான் புரியுதே அவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த பிறகுதான் புரியுது அவருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வெயிட் பண்ணு, ஹோலி ஸ்பிரிட் வருவாரு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, ஹோலி ஸ்பிரிட் வருவார், வெயிட் பண்ணு. ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டாரு, இன்னைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார் ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை விட்டு போகவே மாட்டார். நீங்க போன்னு சொன்னாலும் போகாத ஒரே ஆள் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். நீங்க யார போன்னு சொன்னாலும் போயிருவாங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்த்து போ போ அப்படின்னா போயிருவான் ஒரு நாள். இல்ல உங்க
ரொம்ப நெருக்கமா இருக்கிற குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்து நீ போன்னு சொன்னா கூட போயிருவாங்க. ஆனா உங்களை விட்டு போகாத ஒரே நபர் யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். Thank you, Lord. போகவே மாட்டார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, போகவே மாட்டார் உங்களுக்கு. He will never leave you. He will never forsake you. அதாவது எபிரேயர்ல அழகா எழுதியிருக்கு. ஆகையால் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நான் தைரியம் கொண்டு சொல்வேன், கர்த்தரே என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? Thank you, Lord. கர்த்தரன் சகாயர், ஆகையால் வியாதி என்னை என்ன செய்ய முடியும்? Amen. கர்த்தரே என் சகாயர், ஆகையால் தரித்திரம் என்னை என்ன செய்ய முடியும்? Amen. கர்த்தரன் சகாயர், ஆகையால் பிசாசும் அவனோட பொய்களும் என்ன செய்ய முடியும்? Thank you, Lord. God is your helper. Amen. God is my helper. கர்த்தரே உங்கள் சகாயர், கர்த்தரே என் சகாயர். ஹெல்ப் வேணுமா? அவரே உங்களுடைய ஹெல்ப்பர். ஞானம் வேணுமா? அவரே உங்களுடைய ஞானம். பரிசுத்தம் வேணுமா? அவரே உங்களுடைய பரிசுத்தம். நீதி வேணுமா? அவரே உங்களுடைய நீதியா இருக்கிறார். Christ became our wisdom, righteousness, sanctification and redemption. கிறிஸ்துவே நம்மளுடைய ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் நீதியுமானார். அவரே சொல்லுங்க, அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார். அவரே எனக்கு எல்லாமா, அவரே எல்லாமா இருக்கிறார். எல்லாமே அவரே இருக்கிறதுனால யாரும் அவரை உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. Nobody has the power to separate Christ from you. உங்களுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. நீங்களே அவரை விட்டு விலகி போக முடியாது. நீங்க நினைக்கலாம் நான் கிறிஸ்துவ விட்டு வெளியில இருக்கிறேன்ட்டு. அது உங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பொய். உங்க இமோஷன்ஸ் உங்களுக்கு பொய் சொல்லிட்டு இருக்கு. பவுல் எழுதுறாரு கொரிந்து சபைக்கு, யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் பை யுவர் ஓன் அஃபெக்ஷன்ஸ். உங்களுடைய உணர்ச்சிகள் தான் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்றார். சில நேரம் நம்ம இமோஷன்ஸ் தான் அப்படி சொல்லுது, நீ ஆண்டவர் விட்டு விலகி போயிட்ட. அது இங்க இமோஷன். கெட்ட குமாரன் சொல்லிச்சுல, நீ பிதா விட்டு விலகி போயிட்ட, பாவம் பண்ணிட்ட. அதனால அவர் உடனே என்ன ஏத்துக்க மாட்டாரு, பையனா ஏத்துக்க மாட்டாரு, வேலைக்காரனா தான் ஏத்துப்பார். அதை அவனே முடிவு பண்ணிட்டான். ஆனா பிதா அவன் வந்த உடனே அவனை ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் பையனா தான் உட்கார வைக்கிறார் வீட்டுல, வேலைக்காரனா வச்சு அதுக்கப்புறம் பையனாக்கலாம். வார்த்தையை நம்புங்க, உணர்ச்சியை நம்பாதீங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, அதன் மேல உங்க நம்பிக்கை வைங்க. உங்களுடைய உணர்ச்சியை நம்பாதீங்க. உங்க உணர்ச்சி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அப்படி இருக்கும், நாளைக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதை நம்பவே நம்பாதீங்க. Don't believe your feelings and emotions. Believe the word of God. Because the word of God never changes. Amen. மாறாத தேவனின் வார்த்தையை நம்புங்கள். மாறுகிற உங்களுடைய உணர்ச்சிகளை நம்பாதீங்க. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் இது. This is time to give to the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Lord. உங்க முன்னாடி ஸ்கிரீன்ல டீடைல்ஸ் இருக்கும், அதுல நீங்க கொடுக்கலாம். You can send the offerings to this account. ஏன் கர்த்தருக்காக கொடுக்கிறோம் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கு. இது நான் உண்டாக்குன காரியம் கிடையாது. கிவிங்க நான் உண்டாக்கல, கிவிங்க ஆண்டவர் தான் உண்டாக்குனார். Hallelujah. Giving is not created by any man. Giving is created by God. ஏன்னா கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். கர்த்தருடைய சாயல்ல நம்ம உருவாக்கப்பட்டதுனால அவர் சொல்றாரு, நீயும் என்ன மாதிரி இருக்கிறதுனால நீயும் கொடுன்றாரு அவர். Hallelujah. வேதம் கொடுக்கறத பத்தி நிறைய போதிக்குது. வேதம் நிறைய போதிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லா விளைவுகள்னாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனப்படுத்து, அப்பொழுது உன் ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடும். Hallelujah. Your barns will be filled and your vats will flow with new wine. Hallelujah, hallelujah. உற்சாகமா கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. He who sows generously will reap generously. Hallelujah, hallelujah. Thank you, Lord. So நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க, கர்த்தருக்கே நீங்க அந்த காணிக்கையை கொடுக்குறீங்க. இந்த காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கான ஒரு வாசலை உண்டாக்குது. when you give to the Lord, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னா ஒரு ஓப்பன் டோர் உண்டாக்குறீங்க சுவிசேஷம் பரவுவதற்காக. ஹalleluya. சோ நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஸ்கேன் பண்ணி கொடுங்க. இது யூபிஐல கொடுக்குறவங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் யூபிஐ, பீம் யூபிஐ, என்ன யூபிஐ யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்கேன் பண்ணலாம். இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264 அல்லது என்னோட யூபிஐ ஐடி jjkiranpaul@okicici அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அக்கௌண்ட்ல டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்க என்னோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு பாருங்க, நேம் கே
Kiran Paul JJ, account number 021201584236, ICIC 00000212, savings account type ICICI Bank Limited, Chennai Santham. Amen. ஸோ கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென். நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க அனுப்பிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரிப்ளை பண்றேன். ஆமென்.